மட்டும் அந்த படத்துக்கு தவறே தவிர அவர் இன்டர்வியூ கொடுத்ததுன்னு சொன்னது தியேட்டருக்கு வாங்க கமர்ஷியலா ஒரு படம் எடுத்திருக்கேன்னு மட்டும்தான் தெளிவா பேசினாங்க. நம்மளாதான் ஒரு மைண்ட் செட் ஜெமினி மேன் இதெல்லாம் எடுத்துட்டு போனது நம்மளோட தவறு. நான் அதனாலதான் என்னோட ட்விட்ல போயிட்டே இருந்தேன், ஹைப் இல்லாம தான் படத்துக்கு போறேன் அப்படின்ட்டு. சோ வெங்கட் பிரபுவோட ஹிஸ்டரி நீங்க எல்லாமே எடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த இன்டர்வியூமே பாக்கல சந்துரு. நான் ரீசெண்ட் டைம்ல எந்த இன்டர்வியூவும் பாக்கல. ஏன்னா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துட்டு போவேன். நம்ம ஃப்ரெஷ்ஷா போகணும், இன்டர்வியூவே பார்க்காம போனேன். ஏன்னா நான் வந்து கமர்ஷியலா ஒரே ஒரு அந்த பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் வச்சாங்களா அது மட்டும் தான் நான் பார்த்தது. ஸோ அப்பயே நான் வந்து ஓகே வெங்கட் பிரபு தெளிவா தான் இருக்காப்ல அப்படின்னு நான் ஹைப்ல இதை அவரோட எல்லா படங்களுமே எடுத்தீங்கனாலுமே ஸ்கிரீன் பிளே நீங்க சொன்ன மாதிரி மேட்டரா இருக்கும். ஸோ அந்தந்த நடிகருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே. இப்ப நீங்க இதுல போயிட்டு ரொம்பவும் நோண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லியோ வந்து ரெண்டு பக்கமும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு அது ஆவரேஜா போச்சு. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆடியன்ஸை போய் ரீச் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் 2 படம் ஒரு ஃபேன்ஸுக்காண்டியும் ஜெனரல் ஆடியன்ஸ் அவ்வளவு பெரிய ரீச் ஆயிருந்தா கேரளால ஃபிளாப் ஆயிருக்காதா ப்ரோ? அவ்வளவு பெரிய ரீச் ஆயிருந்தா கேரளால ஃபிளாப் ஆயிருக்கு. கேரளா புக்கிங் எடுத்து பாருங்க, கேரளா புக்கிங் எடுத்து பாருங்க. இல்ல கேரளால டவுன் ஆயிருக்கு அப்படிலாம் உண்மைதான். கேரளால எவ்வளவுக்கு வித்திருக்காங்க அதை ரிகவர் பண்ணணும்னு நம்புறீங்களா? கேரளால எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? கேரளா ரைட் எவ்வளவு? கேரளா ரைட் எவ்வளவு? கேரளா ரைட் ரிகவர் பண்றது 40 கோடி பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ. கேரளால படம் ஃபிளாப் தான். வாங்குன கூட ரிகவர் ஆவரேஜா போகுது. கேரளால ஃபிளாப் படம் ஃபிளாப் ஏன்னா 40 கோடி வரணும். படம் வந்து 40 கோடி வரணும். அப்பதான் அது தப்பிக்கும். 40 கோடி வராது. உண்மைதான், கிட்டத்தட்ட அந்த கலெக்ஷன்ல தான் போகுது. ஆனா நீங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ ப்ரொடியூசரா டிஸ்ட்ரிபியூட்டரா? உனக்கு படம் மட்டமான படம். அந்த அந்த குப்பையோட இது கம்பேர் பண்றீங்க. சொல்ல முடியும். கேரளால வாங்கினவனுக்கு நஷ்டம்னா நஷ்டம் தானே படம். வெற்றி படம்னா படமா எப்படி கேக்குறாங்க எல்லாரும். நீ வந்து ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, வாங்கினவங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும். கேரளால சரிங்க, கேரளால ஆவரேஜா போயிருச்சு, அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லல. ஓவராலா அவர் சினிமால நடிக்கிறது ஒரு சில கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டுருங்க, ஒரு சைடு போகும் ஒரு சைடு வராது. அவர் தமிழ் மக்களுக்காக கடைசியா 2 படம் நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அதுதான். அது வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வெற்றி படம்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். லியோ எடுத்துக்கோங்க, லியோ எல்லா சைடுமே நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனா இந்த படம் சொல்றீங்க, ஆனா லியோ ஏங்க லாஸ், அது நிறைய இடங்கள்ல லாஸ்ன்னு சொல்லாதீங்க. கேரளால லாஸ் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் சொல்ற மாதிரி இப்ப வரைக்கும் ஆவரேஜா போகுது. ஒருவேளை அந்த நம்பரை டச் பண்ணிருச்சுனால் அங்கேயுமே வந்து ரெக்கவர் ஆயிடும். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்ணாது ப்ரோ. 100% இருக்குது. 3 நாள் இருக்குடா. ஃபைனலா என்ன வருதுன்றது அவங்க சொல்றத, அவங்க நீங்க சொல்றத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லல. பாப்போம் கேரளா ரைட் எவ்வளவுக்கு வித்திருக்காங்க அத மட்டும் சொல்லுங்க. நீங்க கேரளா ரைட் எவ்வளவுக்கு வித்திருக்காங்க நீங்க சொன்னா 40 கேரளாவுக்கு மட்டும் படமாடா. இது பத்தி கேரளா படமாடா. அது சொல்றாங்க நீ இது பத்தி கேரளா மலையாள படம் மாடா. அப்போ அதிக காசுக்கு வித்து தமிழ் படம் அவங்க பாவம் தான படம் வாங்குனவங்க. தமிழ் படம் வாங்குனவங்க பிரச்சனை உனக்கு என்ன மயிரு? அவங்கள நஷ்டப்படுத்திட்டீங்க. எனக்கு அவங்க சைடுல இருந்து எப்பவுமே பாதிக்கப்படுறவங்க பக்கம் நிக்கணும். என்ன பாதிக்கப்படுது? சரி நீ பாதிக்கப்படுறவங்களுக்கு இப்ப எவ்வளவு நஷ்டம் கொடுக்க போறியா? நீ நஷ்டம் நீங்க தான் கொடுக்கணும், விஜய் தான் கொடுக்கணும். இல்ல விஜய் ப்ரொடியூசர் இல்லடா. மத்த ஏரியாஸ்ல ரெக்கவர் நல்லாவே ஆயிட்டு இருக்கு. பிரேக் ஈவனே ஆக போகுது கனடால. மதிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் சொல்லு. என்ன கேக்குறேன், உனக்கு படம் பார்க்க துப்பு இல்ல. உனக்கு ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க துப்பு இல்ல. கேரளா பரத்வாஜ் ரங்கநாதன் ரிவ்யூ கொடுக்குறான். விஜய் பாலா இருடா படங்களை பாக்குறது இல்ல. கரெக்டா படம் நல்லா இருக்கு போய் என்ஜாய் இருக்கும்னு அவன் ரிவ்யூ கொடுக்குறான். கேரளா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னோட இது வந்து கேரளா ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தனி நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருக்கிற நீங்க சொல்றது யாரும் அக்செப்ட் பண்ணாம கிடையாது. கேரளால இப்ப 2 நாளுக்குள்ள நீங்க உடனே ஃபிளாப்னு சொல்லாதீங்க.
நாள் இன்னும் இருக்குது, ரெக்கவர் ஆயிருச்சுன்னா நல்லதான்றீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஆரஞ்சுல தான் இருக்கு. சோ நீங்களும் ஆமா சரி பாப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அவர் போயிட்டாரு. இல்ல ஆமாங்க சரி, அப்ப நீங்க சொல்றபடி பாப்போம்னு சொன்னா அது முடிஞ்சிருச்சு. அதை விட்டு பிளாப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள ஓடிட்டு தான் இருக்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா இன்னைக்கும் அததான் நானும் சொல்றேன். சரி நீங்க ஒரு இடத்துல வரலன்றதுக்காண்டி அவர் அதை ஆட் ஆன் பண்ணிக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. அவர் தான் அதை ஆட் ஆன் பண்ணிக்கிறாரு. இது வெங்கட் பிரபுவோட படங்கள் எல்லாமே அந்தந்த ஹீரோக்கு ஏத்த மாதிரி பண்ணுவார். இப்ப மாநாடு படத்தை வந்து விஜய் பண்ணியிருந்தா அந்த படம் கிளிக் ஆயிருக்காரு. அது வேற மாதிரி கான்செப்ட்ல என்னன்னா அது விஜய்க்கு ஒரு பாட்டு இல்ல இதுன்னு, அப்ப அதை வேற மாதிரி யோசிச்சு மாநாடு பண்ண முடியும். அதான் அப்போ முத்து சொன்ன மாதிரி இந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டே வருவான். ஆனா அவன் படத்துல ஸ்டோரிங்கிறது எப்பவுமே இருந்தது கிடையாது. ஒன் லைனர் ஸ்கிரீன் பிளே தான் மேட்டர். இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே கனெக்ட் ஆனது, அருமையா கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தது அந்த படத்தோட சக்சஸ். என்னன்னா அங்கங்க லேக் ஆனது என்னன்னா அந்த பேங்காக் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஒரு சிலருக்கு சொல்றாங்க. அந்த ரஷ்யால போகும்போது எதை நோக்கி போறாங்கன்னே தெரியல. அந்த ஜீவன் கேரக்டர் தான் பார்க்க போறாங்கன்றதுக்கு அந்த ஒரு இந்த மாதிரி அங்கங்க ஒரு 10 நிமிஷம் பிளஸ் அந்த யோகி பாபு சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. இது அந்த போன் தேடுற சீக்வன்ஸ் அதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருந்தா. முக்காவாசி ட்விட்டர் வந்தோடனே என்ன ஆயிட்டாங்க தெரியுமா, பெரிய எலக்ட்ரிக் குளிச்சி மாதிரி உட்காந்துட்டு கமல் படம் குணா மாதிரி எனக்கு வேணும் அந்த மாதிரி. விஜய் ஒரு படம் வந்து ஒரு படம் கமர்ஷியலா வரும், இன்னொரு படம் இப்படிதான் இருக்க போகுது. அதுவும் வெங்கட் பிரபு படம்னா இப்படிதான் இருக்கும். அதுவும் வெங்கட் பிரபு டைட்டில் வைக்கணும்னா வேற மாதிரி வச்சிருந்துருக்கலாமே. சிம்பிளா சொல்லிட்டான் வெங்கட் பிரபு ஹீரோ வந்து என்ஜாய் பண்ணுங்க, படத்தோட டைட்டிலே அதுதான். இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு தான் பெருசா புரியல. ஆனா இவங்க சொல்றது எல்லாமே சும்மா வாண்டடா சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அர்ச்சனாக்களை பத்தி அழகா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, ஏன் படத்துக்கு ஹைப்பே நீங்க கொடுக்கலன்னு. ஹைப் கொடுத்தா அது வந்து புக் படிச்சு வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அவங்க கதை எழுதிட்டு வந்து இந்த ஸ்கிரீன்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் நாங்க ஹைப்பே கொடுக்கல இந்த படத்துக்கு அழகா கிளிப்பு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அத கூட புரிஞ்சுக்காது. இந்த படம் நான் நீங்க சொன்னதுதான், இங்க நீங்க என்ன சொல்றதானு சொல்லுங்க. ஆனா இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸ் கைக்கு போயிடுச்சுன்னா ஃபேன்ஸோட அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாருங்க அப்படிங்கறத மாதிரி தான் சொன்னோம். அதே மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து இதுக்கப்புறம் செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேல தெரியும் இந்த படம் எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரும்போது இருக்க போகுதுன்னு. இது வேணா சின்ன குழந்தை இப்ப என் பொண்ணு இன்னைக்கு ப்ரோ நான் திண்டுக்கல் ப்ரோ, இங்க எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லியோவே தேர்ட் டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகலாம். ஏன்னா அவ்வளவு ஸ்கிரீன்ல பிளேஸ் ஆயிருக்கு இந்த படம், ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டே இருக்கு படம். இதெல்லாம் சீசன். அதான் இல்ல ஒரு ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்த படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ராயன் ஓரளவுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சு. ஆனா அதை விட ஒரு பெரிய ஓப்பனிங்க கொடுத்த ஒரு படம் வந்து இந்த படம். ஆமா அது அக்செப்ட் பண்ணிட்டேன். இது நல்லா இருந்துச்சு. ராயனுக்குமே வந்து நான் வந்து இந்த வீடியோக்காண்டி ஒரு 2-3 தடவை போனேன், எல்லாமே நல்ல க்ரௌட் இருந்துச்சு. அதை தாண்டி இங்க இருந்துச்சு. இது என் பொண்ணு இன்னைக்கு பார்த்துட்டு அவ்வளவு ஃபன்னா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா எந்திரிச்சு நின்னுதான் படம் பார்த்தா அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் நம்ம சொல்றோம்னா அந்த கிரவுண்ட் சீக்வன்ஸ் அதை ஃபுல்லா நின்றுகிட்டே தான் பாக்குறேன். என்ன ஆகும் ஒருவேளை மாறிடுவானா கடைசியில. கேக்குது எனக்கு திடீர்னு கேட்காம போயிடுச்சு, வெளியே போயிட்டோம். தெரியல வந்திருக்காங்களே எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு கேட்கல, அதான் நான் வெளியில போயிட்டு வந்தேன். ஓகே கடைசியில வந்து பொண்ணை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு என் பக்கத்துல இருந்து கேட்டு போறப்பா நீ 2 தடவை படம் பார்த்துட்டேல அந்த ஜீவிதாவை காப்பாத்திருவாப்ல அப்படிங்கிறா. ஆனா குட்டி விஜய் எனக்கு உயிரோட வேணும், அவ குட்டி விஜய் அப்படிங்கிறா. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து போய் ரீச் ஆயிடுச்சு இது பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த ஆன்லைன்றத நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. நம்ம வந்து இங்க இருக்கிற சர்க்கிள் மட்டும்தான். ஸோ அவங்க இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. தியேட்டருக்கு இந்த வருஷம் வந்து இந்த ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய இதுதான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கு, மொத்தமா சேர்த்து வச்சு இந்த படம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் இருக்குது வேட்டையன், விடாமுயற்சி, அமரன், இதெல்லாம் நல்லா பண்ணுச்சுன்னா செகண்ட் ஹாஃப் வந்து தமிழ் சினிமாக்கும் தியேட்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு இதுதான். சந்துரு ப்ரோ லியோ வந்தப்போ என்ன சொன்னானுங்க, என்னது லோகேஷ் அதனாலதான் ஹைப் இருக்கு அப்படின்னானுங்க. அப்புறம் அனிருத் மியூசிக் அதனாலதான் ஹைப் பண்ணானுங்க. ஆனா இது வந்து கம்ப்ளீட்லி யாரு 2 பேருமே கிடையாது, புது ஆளு.
அவர் ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டு வர்றாரு, கஸ்டடிங்கிற ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டு ஆமா வர்றாரு. ஆமா இந்த அளவுக்கு கலெக்ட் பண்றதே வந்து பிராண்ட் வந்து தளபதி பெரிய தான். விஷயம். ஆமா, இல்லைன்னா ஒன்னும் 126ன்ற நம்பர் அச்சீவ் பண்ணிருக்காதுல ஃபர்ஸ்ட். அதுக்குன்னு விபியை நீங்க சாதாரணமா இடம் போட்ட கூடாது, சரியான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கான் அவன் வந்துட்டு. ஸ்கிரீன் நீங்க அதுதான் பாத்தீங்கன்னா நான் அந்த அதுதான் ரஷ்யா முத்தூட்ட சொன்னேன். அந்தந்த நடிகருக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் அந்த ஸ்கிரீன் பிளே இருக்குமே தவிர்த்து வெங்கட் பிரபுவோட ஸ்டோரியில அவங்க பாய்ஸுக்குன்னா அந்த ஸ்டோரி தான் வச்சிருப்பான். அந்த சரோஜாலே அவன் சின்ன பசங்க, ஆனா அவனுக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பான். ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கிற ஒரு இது பண்ணிட்டு. இல்ல முத்து Full-ஆ. மேக்கிங் பத்தி பேசுனா, முத்து அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் என்ன மேக்கிங்? உனக்கு என்ன பிடிக்கல உனக்கு? அது என்ன அழகா முத்து, நீ பண்ணிருக்காரு. இப்போ நம்ம எபிக்ல நான் இன்னைக்கு 2 நாளா பார்த்தேன் முத்து. நான் அந்த ட்விட்டே போடணும்னு இருந்தேன். பர்டிகுலர் இந்த மெட்ரோ சீக்வன்ஸ்ல மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோவேன். அந்த இடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பைக் ஓட்டுற சவுண்ட்ல ஒரு சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னமோ அந்த லைவ் மெட்ரோல இருந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். ஸோ இதுதான் இப்போ நம்ம படங்கள் சினிமால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் பார்த்து மக்கள் யாருமே வரும்போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கா, சவுண்ட் மிக்சிங், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கும்போது அதெல்லாம் இந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தேன். அந்த படத்துல என்ன ஒரு பெரிய ஈவன் முத்துவுக்கும் எல்லாருக்கும் சரினா, இவங்க மாநாடு, மங்காத்தா, அடுத்து கோட்டுன்னு வந்துட்டாங்க. இப்ப மாநாடும் சரி மங்காத்தாலையும் சரி ஒரே தீம் மியூசிக்கை த்ரூ அவுட் தி மூவியை கேரி பண்ணி அந்த ஒரு மாஸ் எலிவேஷன்லயே வச்சிருப்பான். இங்க இவன் பண்ண பெரிய தலைவலி என்னன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மியூசிக்கை போட்டாப்ல. கேப்டன் வந்தப்போ அந்த அந்த என்னது ஆட்டமா தேரோட்டமா இருக்கும். அடுத்து தளபதி ஒரு மியூசிக் வரும். அப்புறம் அவங்க அந்த ரஷ்யால ஒரு சீக்வன்ஸ் பண்ணும்போது அங்க ஒரு மியூசிக் போட்டிருப்பான். இது பண்ணிட்டு அந்த சொர்க்கம் என்றாலும் வச்சே போட்டிருப்பாப்ல. திரும்ப அந்த மாதிரி ஒரு தனித்தனியா போட்டதுன்னு என்னன்னா, ஒன்னா வந்து நமக்கு தெரியல. அது மட்டும்தான் குறைய தவிர்த்து, அதுதான் எனக்குமே படம் லெட் டவுன் ஆனது வந்து யுவன் ஆனது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதான் நான் முத்தோட ட்விட்டுக்கே போட்டிருந்தேன். முத்து யுவன் சொதப்பிட்டான். ஒரு 2 மியூசிக் எடுத்துட்டு தளபதிக்கு ஒண்ணு, இளைய தளபதிக்கு ஒண்ணு, அத படம் ஃபுல்லா கொண்டு வந்திருந்தாருன்னா முடிஞ்சு போயிருந்திருக்கும். நானே சும்மா அப்போ முத்து நீ சொன்ன மாதிரி நானே சும்மா இம்ப்ரெஷனுக்காக போட்டேன் ப்ரோ. அது மாதிரி இன்னொரு என்னன்னா மட்டும் மங்காத்தாலையும் பார்த்தேன்னா அர்ஜுனுக்கே தனியா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பான். ஏன்னா அவர் ஒரு அந்த இடத்துல ஒரு ஹீரோ. அதேதான் இங்கேயுமே பிரசாந்தும் பிரபுதேவாவையும் நம்ம வந்து ஒரு இதா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அவனுக்குன்னு ஒரு தனி சீக்வன்ஸ். இன்னும் ஒரு நிமிஷம், இன்னொன்னு என்ன அதை மிஸ் பண்றாங்கன்னா, மோகனுக்கு இன்னும் 2 சீன்ஸ் வச்சிருக்கணும் ஒழுங்கா. அந்த என்ன மேட்டர்? அது உண்மைதான். மோகன்லாம் இன்னும் கொஞ்சம் வில்லனிசம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் கண்டிப்பா. அது எனக்கும் தோணுச்சு. அந்த ரிவெஞ்ச் ஏன் பண்றாருன்றதுக்கான ஒரு கரெக்டான சீன்ஸ் யாருக்குமே புரியல. அது ஒண்ணு. அது காரணம் இன்னொன்னு, மோகனோட வாய்ஸ் வந்து ப்ரோ என்ன புரியலன்ட்டீங்க? அவங்க ஃபேமிலியே ஃபுல்லா காலி பண்ணிடுறாரு தளபதி அந்த மிஷன்ல போயிட்டு. அது ரொம்ப லைட்டா, அதாவது அது எக்ஸிகியூஷன்ல லைட்டா தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டே தவிர இன்னும் 2 சீன்ஸ் வச்சு கரெக்டா அதை காமிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா மோகனுக்கு இந்த வில்லனிசம் காமிக்கணும்னா அதுக்கு 2 எக்ஸ்ட்ரா சீன் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கும். இல்ல முத்து சொன்னது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். அது என்னன்னா, இப்ப எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஆட்கள் வச்சிருந்தா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவன் நல்லா நடிச்சிட்டு இருக்காப்ல. அவர் இந்த 2 சீக்வன்ஸ்ல எலிவேட் பண்ணிருப்பாரு. ஆனா முத்துவால அது சாரி மோகனால அதை எலிவேட் பண்ண முடியல. இன்னொன்னு நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மோகனோட வாய்ஸ்மே வந்து அவளுக்கு கணீர்னு இருக்காது. ஹி இஸ் கோயிங் டு மேக் ஹிஸ்டரின்னு சொல்லுவான். அந்த ஹிஸ்டரின்னு சொல்றது என்னமோ ஒரு குழந்தை பேசுற மாதிரி இருக்கும். அதை அவங்க மேட்ச் பண்ணது பேக் டிராப்ல ஒரு 3 வாட்டி ஒரு பேக் டிராப்ல கேட்கிற மாதிரி தான் மேட்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த ஒரு அதுக்கு என்னன்னா முத்து, அது காரணம் அதுதான். அதான் ப்ரோ, அப்ப மோகனை நீங்க எலிவேட் பண்ற மாதிரி காமிக்கணும்னா எக்ஸ்ட்ரா 2 சீன் அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருந்தாதான் உண்டு. இல்ல அது உண்மைதான். அது நானே எனக்கே தோணுச்சு மோகனுக்கு ஒரு ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த ஜீவன் விஜய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோகன் தான் மெயின் வில்லனே அப்படின்றப்ப அதை ஒழுங்கா காமிச்சிருக்கணும். ஆமா அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். முத்து அந்த ஜீவன் நெகட்டிவ் ஆக்டிங்லாம் எப்படி திருக்கி விட்டாரா? அந்த மாதிரி நடிக்க யார் நடிக்க முடியும் சொல்லு? அது பிடிக்கலன்னு சொல்றீங்க நீங்க போயிட்டு. ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் விஜய் ஆக்டிங் பிடிக்கலாம் சொல்லவே இல்ல. விஜய் ஆக்டிங் மட்டும்தான் அதுல நல்லா இருந்துச்சுன்னு சொல்றேன். ஏங்க என்ன முத்து அப்படி சொல்லிட்டேன்? பிரசாந்த் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்கா முத்து. எனக்கெல்லாம் பிரசாந்தோட அந்த பழைய தமிழ் படத்துல நடிச்ச நடிப்பு அப்படியே இதுல வந்த மாதிரி இருந்தது. இன்னும் கூட 2-4 சீன் பிரசாந்துக்கு சேர்த்து விஜயோட வச்சிருக்கலான்ற அளவுக்கு இருந்தது. தமிழ் படம் பார்த்துட்டு நீ இப்போ பிரசாந்தோட அந்த கோர் அப்படியே தெரிஞ்சது. இன்னும் லைலா அண்ட் பிரசாந்துக்குலாம்
ஓரளவுக்கு இருந்திருக்கலாமா? சரி, அது கூட வந்து ரொமான்டிக் போர்ஷனா போயிடும், விஜய் படம் இல்லாம போயிடும்னு. பட் விஜயோட காம்பினேஷன்ல இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருந்திருக்கலாம்லாம் எனக்கு உண்மையிலே தோணுச்சு. இல்ல ஏன்னா அந்த பிரசாந்த் வந்து அதை மாஸ் மிஸ் பண்றது பண்ணிட்டாங்க. இப்ப பிரசாந்த் யாரு ப்ரோ பாக்குறது, நீங்களே சொல்லுங்க.